உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? ஏ. சீனா, பி. ஜப்பான், சி. அமெரிக்கா, டி. ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சீனா. தாவர உலகின் சிண்ட்ரெல்லா என்று அழைக்கப்படும் தாவரம் எது? ஏ. மூங்கில், பி. பெரணி, சி. மஞ்சள், டி. ஆகாயத்தாமரை. சரியான பதில் ஆப்ஷன் டி, ஆகாயத்தாமரை. மர வேர்களிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் நாடு எது? ஏ. ஜப்பான், பி. நெதர்லாந்து, சி. நார்வே, டி. சீனா. சரியான பதில் ஆப்ஷன் பி, நெதர்லாந்து. இந்தியாவில் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? ஏ. கேரளா, பி. தமிழ்நாடு, சி. குஜராத், டி. கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கேரளா. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் பட்டியலில் முதல் மாநிலம் எது? ஏ. ஆந்திரா, பி. தமிழ்நாடு, சி. குஜராத், டி. கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கோவை, பி. சென்னை, சி. திருப்பூர், டி. சேலம். சரியான பதில் ஆப்ஷன் சி, திருப்பூர். வெறும் மணலை பயன்படுத்தி காகிதம் தயாரித்த முதல் நாடு எது? ஏ. ஜப்பான், பி. சீனா, சி. அமெரிக்கா, டி. ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் பி, சீனா. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் சரணாலயம் எங்கு உள்ளது? ஏ. அசாம், பி. பீகார், சி. சிக்கிம், டி. காஷ்மீர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அசாம். சந்திரனில் ஒரு நாள் என்பது பூமியில் எத்தனை நாட்களுக்கு சமம்? ஏ. 1.5 நாட்கள், பி. 2.5 நாட்கள், சி. 29.5 நாட்கள், டி. 7.2 நாட்கள். சரியான பதில் ஆப்ஷன் சி, 29.5 நாட்கள். எறும்புகள் 24 மணி நேரத்தில் தினமும் ஓய்வு எடுக்கும் மொத்தம் நேரம் எவ்வளவு? ஏ. 8 நிமிடம், பி. 60 நிமிடம், சி. 120 நிமிடம், டி. 30 நிமிடம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 8 நிமிடம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். சர்வதேச ஒட்டக திருவிழா நடைபெற்ற மாநிலம் எது? ஏ. குஜராத், பி. பீகார், சி. அஸ்ஸாம், டி. ராஜஸ்தான். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இந்தியாவின் சிறந்த ஏற்றுமதியாளர் மாநிலம் எது? ஏ. குஜராத், பி. பீகார், சி. ஆந்திரா, டி. பஞ்சாப். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, குஜராத். நெசவுத் தொழிலில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? ஏ. 1வது இடம், பி. 5வது இடம், சி. 3வது இடம், டி. 7வது இடம்.
சரியான பதில் ஆப்ஷன் சி, 3வது இடம். இந்தியாவில் முதலில் நவீன வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? ஏ 1970, பி 1990, சி 1870, டி 1810. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, 1770. அந்த வங்கியோட பேர் இந்துஸ்தான் வங்கி. கொல்கத்தாவில் முதல் திறந்தாங்க அந்த வங்கியை. இந்திய பரப்பளவில் தமிழ்நாட்டின் இடம் என்ன? ஏ 7வது இடம், பி 22வது இடம், சி 11வது இடம், டி 19வது இடம். சரியான பதில் ஆப்ஷன் சி, 11வது இடம். உலகின் அதிக தூய்மையான காற்று கொண்ட நாடு எது? ஏ சிரியா, பி நார்வே, சி பின்லாந்து, டி ஆஸ்திரேலியா. சரியான பதில் ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியா எப்போது மக்களாட்சி நாடானது? ஏ ஜனவரி 26, 1950, பி ஜூன் 13, 1950, சி மே 28, 1950, டி ஜூலை 10, 1950. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஏ பீகார், பி காஷ்மீர், சி சிக்கிம், டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் டி, கேரளா. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது? ஏ 1798, பி 1823, சி 1801, டி 1800. சரியான பதில் ஆப்ஷன் சி, 1801. இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? ஏ 1990, பி 1986, சி 1955, டி 1968. சரியான பதில் ஆப்ஷன் பி, 1986. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? ஏ மணிப்பூர், பி மகாராஷ்டிரா, சி கர்நாடகா, டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. இந்தியாவில் குர்ஆன் முதலில் பதிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1819, பி 1854, சி 1802, டி 1840. சரியான பதில் ஆப்ஷன் சி, 1802. மீன் சாப்பிட்ட பிறகு எதை சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்? ஏ முட்டை, பி பால், சி வாழைப்பழம், டி தயிர். சரியான பதில் ஆப்ஷன் டி, தயிர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தண்ணீரில் மிதக்கும் உலோகம் எது? ஏ அலுமினியம், பி காரியம், சி பாதரசம், டி தாமிரம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உலக புற்றுநோய் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ ஜூலை 17, பி பிப்ரவரி 4, சி ஜூன் 16,
டி ஜனவரி 29. சரியான பதில் ஆப்ஷன் பி பிப்ரவரி 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் வந்து 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 3 கிவ்வே கொஸ்டினுக்கு சரியான பதிலை வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோவில் கிவ்வேக்கான ரூல்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டேட் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்னையிலேருந்து 15 டேஸ்க்குள்ளே, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடியோஸ் வந்து 3000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ கமெண்டில் அந்த 3 கொஸ்டினுக்கு சரியான பதில் இருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசாக நம்ம கொடுக்க போகிறோம். நான் திருப்பி ரூல்ஸை சொல்லிடுறேன். இன்னையிலேருந்து 15 டேஸ்க்குள்ளே, அதாவது வீடியோ பப்ளிஷ் பண்ணுற இன்னையிலேருந்து 15 டேஸ்க்குள்ளே, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடியோஸ் வந்து 3000 வியூஸை ரீச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் இந்த கீழே கமெண்டில் 3 கொஸ்டினுக்கு சரியான பதில் அளித்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம நிகா குயிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இந்த சேனல் எதுக்கும் வந்து குறைகள் இருந்தால் அதையும் கீழே கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் நம்ம இன்னொரு குயிஸ் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.